ரணிலை ஆதரிக்க முடியாது, நாமல் அதிரடி. ஜேவிபியை சீனாவும் அழைக்க வேண்டும், வந்துள்ள கோரிக்கை. புலம்பெயர்ந்தோரின் குடியுரிமையை பறிக்க முன்வந்த பிரான்ஸ். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அனைத்து திட்டங்களையும் யோசனைகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரிக்காது என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் மேற்கொள்ளும் அனைத்து தீர்மானங்களுக்கும் ஆதரவளிக்க வேண்டிய அவசியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாணந்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காலிமுகத்திடல் போராட்டம் மற்றும் இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படும் நெருக்கடி நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாம் அதிபராக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தோம். எமது தீர்மானம் சரி என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர் இலங்கையில் பல மாற்றங்களை மேற்கொண்டுள்ளார். எனினும் இதன் காரணமாக அவர் கூறும் அனைத்தும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்மால் இணக்கம் தெரிவிக்க முடியாத சில திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்க தயாரித்துள்ளார். அதிக காலம் தனக்கு எதிராக செயல்பட்ட ஒரே அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என ரணில் விக்ரமசிங்கவே நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுவே உண்மை. மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்பட்டனர். எனினும் நாம் அவர்களைப் போல் செயற்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் அனைத்து யோசனைகளுக்கும் எம்மால் இணக்கம் தெரிவிக்க முடியாது. மக்களால் செலுத்த முடியுமான வகையில் வரிகள் குறைக்கப்பட வேண்டும். வரிகளை குறைப்பதன் மூலம் இலங்கையின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்பது எமது நம்பிக்கை. தேசிய பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட வேண்டும். இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என கூறுகின்றார்கள். எனினும் இதனால் தேசிய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். மீனவர்கள், பயிற்சிகையாளர்கள், சுயதொழில் செய்பவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயற்பட வேண்டும். தேசிய பொருளாதாரத்தை உள்நாட்டு வளங்களின் மூலம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியின் இறுதி தீர்மானம் குறித்து வவுனியாவில் இடம்பெற்ற ரகசிய கலந்துரையாடல் சரியான தீர்வின்றி நிறைவடைந்ததாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி சர்ச்சைக்கு தீர்வு காணும் முகமாக தற்போதைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் தலைமையில் வவுனியாவில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் தமிழரசு கட்சியின் புதிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட இரு அணிகளையும் சேர்ந்த குகதாசன், ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது திருகோணமலையைச் சேர்ந்த குகதாசனும் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஸ்ரீநேசனும் பொதுச் செயலாளர் பதவியை ஒவ்வொருவரிடமாக பகிர்ந்து கொள்வது தொடர்பில் பேசப்பட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனினும் முதலில் யார் ஒருவரிடம் பதவி வகிப்பது என்பது தொடர்பில் இருவருக்கும் இடையில் இணக்கப்பாடு இன்றி முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் முடிவுகள் எட்டப்படாத நிலை ஏற்பட்டது. இருவரும் தாம் பொதுச் செயலாளராக வருவதற்குரிய காரணங்களை நியாயப்படுத்தியிருந்தனர். எனினும் இருவரும் பேசி 2 நாட்களுக்குள் முடிவு தருமாறு கூறி நடைபெற்ற ரகசிய கலந்துரையாடல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட சில்ராம் பார்க்ஸ் நிறுவனம் மற்றும் சிலோன் பெட்ரோலியம் கோர்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்கள் பெட்ரோலியத்தை சேமிப்பதற்கும் விநியோகிப்பதற்குமான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தம் இன்று கொலன்னாவையில் உள்ள இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனைய நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் கைச்சாத்திடப்பட்டது. இதன்படி நாட்டில் செல்ராம் பார்க்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருள் இருப்புகளை சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனைய கம்பெனிக்கு வழங்கப்படும் என ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் திகதிக்கு முன் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதுடன் எரிபொருள் விநியோக பணிகளை விரைவாக ஆரம்பிக்க மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பணிப்புரையின் பேரில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஜப்பான், தென்கொரியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் அழைப்பு விடுக்க வேண்டும் என ஊடகத்துறை, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் விடுதலை முன்னணியுடன் விரிவுபடுத்தப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதற்கு இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சர்வதேச
சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரமடைந்துள்ளது. முறையான மறுசீரமைப்புகளுடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளோம் என்பதை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். பொருளாதார மீட்சிக்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மறுசீரமைப்புகளை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மாற்றியமைத்தால் அல்லது இடைநிறுத்தினால் நாடு ஒன்றும் பங்குரோத்து நிலையடையும் என்பதை அரசியல் தரப்பினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டு மக்களை தவறான வழிநடத்தும் வகையில் போலி அரசியல் வாக்குறுதிகளை வழங்குவதை அரசியல்வாதிகள் அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அரசியல் வாக்குறுதிகளினால் நாடு வங்குரோத்து நிலையடைந்தது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்களில் அரசியல் வாக்குறுதிகளை அனைவரும் தவிர்த்து கொள்வது அத்தியாவசியமானது. இந்தியா, சீனா உள்ளிட்ட முன்னிலை நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்திய எதிர்ப்பு கொள்கைகளை கடைபிடித்த மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டமை வரவேற்கத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஜப்பான், தென்கொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆபத்தான போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் அதற்கு பதிலாக மாத்திரைகளை பயன்படுத்தும் செயற்பாடு அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தீவிர சோதனை நடவடிக்கையால் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போதை மாத்திரைகளை பயன்படுத்தும் செயற்பாடு அதிகரித்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் போது இது தொடர்பான தகவல்கள் பதிவாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நாட்களில் 3,63,438 போதை மாத்திரைகளை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவதை போன்று முன்னர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சில நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜராகாத காரணத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் இவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்காக கடல் கடந்த பிரதேசம் ஒன்றில் வாழும் புலம்பெயர்ந்தோரின் உரிமையொன்றை பறிக்க பிரான்ஸ் தீர்மானித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டம் ஒன்றில் உள்ள 2 தீவுகள் 1973 ஆண்டு பிரான்சுடன் இணைந்திருப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தன. அவை பிரான்சின் கடல் கடந்த பிரதேசமான மயோட்ரி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. 2011 ஆண்டு மயோட்ரி முழுமையாக பிரான்சின் ஒரு பகுதியாக ஆனது. அதே தீவு கூட்டத்தை சேர்ந்த மற்ற தீவுகள் சுதந்திரம் கோரி தற்போது கொமோரோஸ் தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த கொமோரோஸ் தீவுகள் வறுமையில் வாடும் தீவுகளாகும். ஆகவே அந்த தீவுகளைச் சேர்ந்த மக்கள் சற்று நல்ல வாழ்வை தேடி மயோட்ரிக்குள் நுழைகின்றார்கள். இதை மயோட்ரியில் வாழ்பவர்கள் எதிர்க்க அங்கு பதற்றமான சூழல் நிலவுகின்றது. இதற்கிடையில் பக்கத்து தீவுகளில் உள்ளவர்கள் ஏராளமானோர் மயோற்றுக்குள் புலம்பெயர்ந்து தற்போது மயோற்றுவில் வாழ்பவர்களில் பாதி பேர் அக்கம்பக்கத்து தீவுகளை சேர்ந்தவர்கள் தான் என்னும் நிலைமை அங்கு காணப்படுகின்றது. பிரான்ஸ் சட்டப்படி மயோட்ரியில் வாழும் புலம்பெயர்ந்தோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்கும். ஆனால் தற்போது அந்த உரிமை பறிக்க பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.